அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசி நேயர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பொறுப்பு கூட போகுது. அதாவது நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையுமேவும் ரொம்ப பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க நீங்கள். சரிங்களா? ஒரு வேலையை உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டா அந்த வேலையை செஞ்சு முடிக்க வரைக்கும் ஓய மாட்டீங்க. அதே மாதிரி அந்த வேலையில் என்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலுமே அதை சரி செய்து அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு ஒரு முனைப்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரியிடம் எப்பொழுதுமே ஒரு நல்ல பெயரோடு தான் நீங்கள் இருப்பீங்க. மேல் அதிகாரியோட ஒரு ஆதரவு உங்களுக்கு இருக்கும். சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவாக இருந்திருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டம் மறுபடியும் மேலதிகாரியோட உங்களுக்கு ஒரு நட்பு பாராட்டுறதுக்குண்டான வாய்ப்பாக ஏற்படுத்தி தரும். ஏன்னா உங்களுக்கேவும் சில நேரம் யோசிப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஏன் கோபமாகவே இருக்கும். சில நேரத்தில் சக ஊழியர்கள்ட்டேவும் சில டைம் ஓரளவு வாக்குவாதம் பண்ணுறதுக்குண்டான மாதிரியான நீங்கள் விஷயங்கள் நிறையா நடந்திருக்கும். ஸோ இப்போயே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கோவப்படுறோம்னு சொல்லி உங்களுக்கு சக ஊழியர்கள் கூட ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ஆணி மாதம் அமையுது. அதன் மூலமாக வேலையிலையும் நல்ல மாற்றம், பதவி உயர்வு, அதன் மூலம் வரக்கூடிய பணியிடை மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. பொருளாதார லெவலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ஒரு வருமானம் ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்குது. அதன் மூலமாக சேவிங் பண்ணி அதன் மூலமாக ஒரு நகை எடுக்கிறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தி தருது. ஒரு இடத்துல நீங்கள் தொழில் போட்டிருக்கீங்க, அதே தொழிலை நான் விரிவுபடுத்தணும், இல்லைனா வெளியூரில் நான் பிரான்ச்சஸ் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்கு உண்டான வாய்ப்பு இந்த ஆணி மாதம் போடலாம். கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நிச்சயமாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாததுக்கான வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆணி மாதம் துளாராசினியர்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான மாதம்னே சொல்லலாம். இன்னும் எந்த செயல் எடுத்தாலும் வெற்றி, எந்த பொருள் எடுத்தாலும் வெற்றி, எந்த தொழில், வேலை, படிப்பு அப்படின்னு அனைத்துலேயுமே ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. உடல்நிலைன்னு சொல்லி கவனம் பார்த்தோம்னா, உங்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹீட்டு, அதாவது வெப்பனால உங்களுக்கு வயிற்று வலி வர்றதுக்குண்டான வாய்ப்பு, தண்ணி சரியாக குடிக்கிறதுனால தண்ணி சரியாக குடிக்காதனால சில உடல்நல பிரச்சனைகள், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. தண்ணி அதிகமாக குடிங்க. இந்த மாதிரியான சில உடல்நிலை சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் எந்தவித பெரிய பாதிப்புமே இல்லாமல் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது. என்ன வழிபாடு பண்ணலாம் சிறப்பானதாக இருக்கும், மேலும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிந்த பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். அந்த பெண்கள் கஷ்டப்படுற பெண்களாக இருந்தாலும், சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயதான பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்களால் முடிந்தளவு உதவி பண்ணுங்கள். நிச்சயமாக மிக சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதம். மேச ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, பேசுகிற வார்த்தையில் வேல்யூ அதிகரிக்கும், மதிப்பு அதிகரிக்கும் இங்கே இருக்கிற இடத்துல. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே முடிவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இழுத்து அடித்து இன்னைக்கு போங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். அது ஏகப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எனக்கு இது சம்மந்தப்பட்ட வேலையே வேண்டான்லாம் தூக்கி போகிற மைண்ட் செட் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே நிறைவேற்றி ஆகும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக நினைத்ததை உடனே நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நீங்கள் சேமிப்பில் அதிக அக்கறை காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுவீங்க. மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி வந்து பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தைரியம், வேகம் அதிகரிக்கும். அதே அவர் பலமாக இருக்கனால சில சமயங்களில் கோபமும் வருவீங்க. அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த கோபத்தினால சில வார்த்தைகள் விழுறது, அதுதான் சில சில மனஸ்தாபங்களுக்கும் சில பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் வந்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஆனாலும் சில சமயம் கோபத்தில் வார்த்தைகள் விடும்போது அந்த வார்த்தையின் வீரியத்தினால நிறைய மனசு கஷ்டப்படுறதுக்குண்டான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு.
இனி அதை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்திக்கோங்க. குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க அதிகமாக மார்க் எடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைங்கள் உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து தான் படிப்பாங்க. அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்காகவும் அவங்களுக்கு எதிர்பார்த்தான பாடப்பிரிவு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க. சில காலேஜில் நானும் போட்டி போட்டு உங்கள் குழந்தைகளை வந்து அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை தான் இந்த மாதம் கொடுக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திருமணம் ஆகாதவங்க தாமதம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு திருமணத்துக்கு உண்டான நேரம் இருக்குமா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த காலகட்டம் அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாகவே இருக்குது. இதில் நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஏதாவது அலைச்சல், மன அழுத்தம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டாலே வேற பெரிதளவு பாதிப்புகள் இருக்காது. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய வழிபாடு பண்ணுங்கள். அது பண்ணாலே இருக்கிற பாதிப்புகள் அனைத்துமே உங்களை விட்டு போயிடும். பெரியவங்களுக்கு ரொம்ப எங்கே போனாலும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த ஆசீர்வாதமே உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து நெகட்டிவிட்டியும் தூக்கி தூர போட்டுரும். ஃபுல்லாக ஒன்லி பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கான 3 பார்வையினால் என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சின்ன சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆரடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சின்ன சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆரடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.